பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கும் வணக்கம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இந்த ராசி பலன், அதாவது கும்ப ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக இந்த ஆவணி மாதம் சிறப்பு ராசி பலன் வச்சுங்களேன். ஏன்னா கும்ப ராசிக்காரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு வந்து சனி பகவான் தான். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து, அதாவது குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து சனி அங்க இருப்பது, லக்னாதிபதி ராசி அதிபதி அங்க போய் இருப்பது, குடும்ப பொறுப்புகள், குடும்பத்தை நீங்க ஒரு ஒரு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை, குடும்ப கஷ்டத்தை எல்லாம் நீங்களே தூக்கி தலையில் வச்சுக்கக்கூடிய தன்மை, பொறுப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க வந்து ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ராசின்னு கும்பராசி சொல்லுவோம். அவங்களுக்கு அடிக்கடி அவங்கள அறியாம மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்காது, ஒரே மாதிரி ஒரு தடுமாற்றமும் இருக்காது. மாறி 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 இருக்கு. எப்படி இந்த இந்த இயற்கை மாற்றங்கள் கொடுக்குதோ அது மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசிக்காரங்களுக்கு தான். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எதுவுமே அவங்களுக்கு வந்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய ராசி அவங்க தான். எப்பொழுதும் ஏதோ ஒரு ஆலோசனையில இருப்பாங்க. ஆனா பார்த்தா அவங்கள பார்த்தா நமக்கு பெருசா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்கு எளிதாக ஜோதிடம் சொல்ல முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரமே சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு புரிந்தும் இருப்பாங்க, புரியாம இருப்பாங்க. ஒரே இடத்துல அவங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே தன்மையோட அவங்க வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த கிரகம் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப ராகு வேற அங்க இருக்கார். உங்க ராசியிலே ராகு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ உங்க ராசியில் ராகு உட்கார்ந்து இருக்கும் போது, அதாவது பேட் வைப்ரேஷனை அதிகமா ராகு கொடுத்துருவாருங்க. அப்ப அந்த பேட் வைப்ரேஷன் நீங்க வந்து அதை வந்து போக்கணும்னா நீங்க நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு ஆலயத்துக்கு போவது நல்லது. பேட் வைப்ரேஷன் உள்ள ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களை அறியாம எதிர்மறையான ஒரு செயல்பாட்டை உங்களுக்கு தோன்றி அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வெல்லாம் சிக்க வச்சிரும்னு வச்சுங்களேன். அதனால கும்பராசிக்காரங்களும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி தீப ஒளி எப்பொழுதுமே கும்பராசிக்காரங்களுக்கு அந்த வீட்டுல வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பதும், அதை ஏற்றி அவங்க வந்து அதை வந்து வழிபட்டு வருவதும் ஒரு சிறப்பு தருங்க. ஏன்னா கும்பம் என்றாவே அது ஒரு இருட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அந்த வீட்டில் எப்பொழுதும் ஒரு ஒளி பொருந்திய ஒரு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த அவங்க இந்த ராசிக்காரங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலும் ஒரு சிறப்பு தருங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு ஆவணி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாமா, சிறப்பில்லாத மாதம் சொல்லலாம்னு பார்த்தா, சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ஒளிபருந்த கிரகம் இந்த ராசியை பார்க்குது, அது ஒரு சிறப்புங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு, அது ஒரு சிறப்புங்க. குரு 5ல் இருக்காரு. குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்காரு. அதனால இந்த மாசம் தெய்வம்